Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல இந்த நியூ மாடல் கூடைக்கு உள் ஒயர் வச்சு ரெண்டு ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். ரெண்டு ரோல்ல லேடர் நாட் இல்லாம இந்த பாஸ்கெட் எப்படி பின்றது, இந்த பாஸ்கெட்ல ஃப்ளவர் பாட் அதுக்கு அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி பின்றதுன்னு ரெண்டு தனித்தனி வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்க. இந்த கைப்பிடி பின்றதுக்கு உள் ஒயர் வந்துட்டு ரெண்டு ஒயர் ப்ரௌன் கலரில் எடுத்திருக்கேன், அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக. ப்ரௌன் கலரில் ரெண்டு ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க. சாண்டில் கலரில் ரெண்டு ஒயர், ஒரு ஒயரும் 6 அடி கட் பண்ணிக்கோங்க, போதும். இப்போ ஃபர்ஸ்ட்டு உள் ஒயரை பேஸ்கெட்டோட கரெக்டாக சென்டர் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 6 நாட்டை விட்டுட்டு 7வது நாட் இருக்கு இல்லையா, அதில் 3வது வரிசையில் இந்த ஒயர்ஸை இன்சர்ட் பண்ணுறேன். ரைட் சைடு ஹோல்குள்ளே விட்டு லெஃப்ட் சைடு ஹோல் வழியாக இந்த ஒயர்ஸை வெளியே எடுக்கணும். இப்போ இந்த ரெண்டு பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன மாடல் பேஸ்கெட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல ஹேண்டில் வேணுமோ அந்த இடத்துல இந்த உள் ஒயரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உள் ஒயரை இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அதே ஹோல்குள்ளேயே நம்ம கைப்பிடி பின்றதுக்கான ஒயரை இன்சர்ட் பண்ணணும். 6 அடியில் கட் பண்ண சாண்டில் கலர் ஒயரை உள் ஒயர் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணமோ அதே ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ரைட் ஹோல்குள்ளே விட்டு லெஃப்ட் ஹோல் வழியாக இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. இந்த சாண்டில் கலர் ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. சுத்து ஒயர் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் லாங்காக இருக்கும், 6 அடியில் இருக்கும். உள் ஒயர் 3 அடியில் இருக்கும், ஓகேவா? ஓகே, இப்போ உள் ஒயரை வச்சு இந்த கைப்பிடி பின்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரௌன் கலரில் இருக்கிற ஒயரை விட்டுருங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 சாண்டில் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதில் நடுவில் இருக்கிற 2 ஒயரையும் இப்படி இண்டு மாதிரி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை வச்சுருக்கேன், ஓகேவா? இப்போ அடுத்து லெஃப்ட் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். அடுத்து ரைட்டில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வர. இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். ப்ரௌன் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எடுத்துக்கவே கூடாது. நடுவில் இருக்கிற 2 சாண்டில் ஒயரை இப்படி இன்ட்டு மாதிரி வைக்கணும். அடுத்து லெஃப்ட் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். இப்போ ரைட்டில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு ஒயர் இருக்குது இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட்டு ஒயருக்கு மேலே ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு ஒயருக்கு கீழே 2வது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உள் ஒயரோட சேர்த்து வச்சு பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை தான் எடுத்து பின்னணும். ரைட் ஹேண்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டு ஒயரை என்ன பண்ணணும்னாக்கா, இந்த உள் ஒயரோடு சேர்த்து இப்படி பின்பக்கமாக கொண்டு வரணும். லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடணும். அடுத்து லெஃப்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டு ஒயரை உள் ஒயரோடு சேர்த்து இப்படி கொண்டு வாங்க. இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடணும். ஃபர்ஸ்ட்டு ஒயரை தான் எடுத்து பின்னணும். அடுத்து ரைட் ஹேண்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டு ஒயரை இப்படி உள் ஒயரோடு சேர்த்து இப்படி கொண்டு வரணும். இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் இந்த சாண்டில் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடே கொண்டு போகணும். இப்போ அடுத்து லெஃப்ட் ஒயர், லெஃப்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு போய் மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கைப்பிடி இது. 2 ரோல் கூடைக்கு இந்த கைப்பிடி என்ன போட்டிருக்கேன். உள் ஒயர் 2 ஒயர் வச்சதுனால நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இதையே நீங்கள் 3 ரோல் 4 ரோல் கூடைக்கு பின்ன போகிறீங்கன்னா உள் ஒயரை ஒரு 4-5 ஒயர் எடுத்துக்கோங்க. நல்ல தடிமனாகவும் இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ லெஃப்ட் ஒயர் பின்னியாச்சு. அடுத்து பாருங்கள், ரைட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயரை எடுத்து பின்னுறேன். அடுத்து லெஃப்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயரை எடுத்து பின்னுறேன். இதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி மாற்றி பின்னணும். இந்த 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னி பழகிட்டு அடுத்து 3 ஒயர் 4 ஒயர் 5 ஒயர் 6 ஒயர் வரைக்கும் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். எனக்கு இந்த கைப்பிடியெல்லாம் பின்ன வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவலையே வேண்டாம். ஒரே ஒரு ஒயரை வச்சு உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஒரு ஒயர் உருட்டு கைப்பிடியை நீங்கள் 4 ரோல் 5 ரோல் கூடைக்கு கூட தாராளமாக போடலாம். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் இந்த விதவிதமான கைப்பிடிகள் ரொம்ப ஈஸியாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பேன், பாருங்கள். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். ரொம்ப குயிக்காக உள் ஒயர் வச்சு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் கூடைகள் இந்த மாதிரி கைப்பிடியெல்லாம் பின்னுறீங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி உள் ஒயர் எவ்வளோ இருக்கோ சுத்து ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் இந்த கைப்பிடியை பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கைப்பிடி ஃபுல்லாக பின்னிட்டேன் பாருங்கள். 2 ஒயர் உள் ஒயரை வச்சதுனால கொஞ்சம் மெலிசாக இருக்குது. 1.5 அடி வரைக்கும் இந்த கைப்பிடி வந்துட்டு இருக்குது.
2 கைப்பிடி பின்னி முடிச்சுட்டு 2 கைப்பிடியும் ஒரே அளவில் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்னதாக ஒரு கைப்பிடி பெருசாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 2 ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி 2வது கைப்பிடியை கூடையோட அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கைப்பிடியும் எனக்கு ஒரே அளவில் இருக்குது. சாண்டில் கலரில் இருக்கிற ஏதாவது ஒரு ஒயரை இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. பிரிஞ்சு வராத அளவுக்கு சும்மா ரஃப்பாக இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. நம்ம கைப்பிடி பின்னும் போது லெஃப்ட் சைடு 6 நாட்டை விட்டுட்டு 7வது நாட்டில் பின்னோம் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைட்லேயும் 6 நாட்டை விட்டுட்டு 7வது நாட்டில் இந்த ஒயர்ஸை வந்துட்டு இன்செர்ட் பண்ணணும். 2 உள் ஒயர், அதுக்கப்புறமா 2 சாண்டில் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு ஹோலில் 4 ஒயர் இருக்கணும். இப்போது ப்ரௌன் ஒயரையும் இதே ஹோல்குள்ளேயே கொண்டு போகிறேன். அடுத்து இதுக்கு பக்கத்து ஹோலில் 2 ப்ரௌன் ஒயர் 2 சாண்டில் ஒயரை கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு இந்த 8 ஒயரையும் 2 பிடிச்சி நல்லா டைட்டாக முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6-7 நாட்குள்ள வரைக்கும் இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகி விட்டுருங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நமக்கு பிரிஞ்சு வராது. லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு ஒயர், ரைட் சைடில் இருக்கிற ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடி போடணும். இதே மாதிரியே 8 ஒயரையும் எடுத்து முடி போட்டுக்கோங்க. ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை கூடையோட உள் பக்கத்தில் சொருகி விட்டுருங்க. சாண்டில் கலர் ஒயரை ஏதாவது 2 ஒயர் எடுத்து கைப்பிடி ஆடாமல் பேஸ்கெட்டையும் கைப்பிடியும் வச்சு கட்டி விட்டுக்கலாம். ப்ரௌன் கலர் ஒயரை ஒரு ஒயரை மட்டும் கூடையோட உள் பக்கத்தில் சொருகி காமிக்கிறேன். இதே மாதிரியே ஃபுல்லாகவே சொருகிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகணும். சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ அடுத்து சாண்டில் கலரில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை எடுத்து இந்த பேஸ்கெட்டையும் கைப்பிடியும் ஆடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. ஒரு 3-4 சுற்று சுற்றிக்கோங்க போதும். இதே மாதிரி இன்னொரு சாண்டில் ஒயர் எடுத்து ஒரு 3-4 ரவுண்டு கைப்பிடியையும் பேஸ்கெட்டையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி இந்த 2 ஒயரையும் என்ன பண்ணணும்னாக்கா முடி போடணும். முடி போட்டுட்டு கூடையோட உள் பக்கத்தில் சொருகி விடணும். ஒன் சைடு நம்ம கட்டி விட்டாச்சு. இப்போது ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த பக்கத்தில் என்ன பண்ணணும்னாக்கா ஒரு 3/4 அடியில் வேறு ஒரு ஒயர் எடுத்து இந்த இப்போ நான் கட்டி விடுறேன் இல்லையா, அந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. 2 பக்கத்துலேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி கட்டணும். ஒரு 3/4 அடி ஒயர் எடுத்து இந்த மாதிரி நல்லா சுற்றி கட்டி விட்டுட்டு கூடையோட உள் பக்கத்தில் இந்த ஒயரையும் கண்டிப்பாக முடி போடணும். முடி போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை கூடைக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக 2 ஒயர் உருட்டு கைப்பிடி உள் ஒயர் வச்சு எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள். ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் 2 ரோலில் இந்த கூடை எப்படி பின்னுறது, இந்த கூடையோட ஃப்ளவர் பாட், அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு 2 தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். 2 வீடியோவோட லிங்க்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.